Hi friends, welcome back to our channel. இன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ என்னைக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நவம்பர் 30 அன்றைக்கி எடுக்கிறேன். இன்றைக்கி வந்து டிட்வா புயலுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க சென்னையில் தாண்டி ஆந்திராவுக்கு போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சு வந்து டோர் திறந்த போதே பார்த்த காட்சி தான் இது. பாருங்கள் கடல் எப்படி கிடக்குதுன்னு. நைட்டுக்கு கடல் அடித்து பிச்சுக்கிட்டு கரையிலே வந்திருக்கு போல் இருக்குது. பாருங்கள் போட்டெல்லாம் இழுத்து கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னே தெரியல. நைட்டுக்கு பண்ணி வச்சுருக்காங்க போல். பாருங்கள் மரம் எல்லாம் அடித்து பிச்சுக்கிட்டு போகுது. காற்றடிக்கிறதுல அவ்வளோ சத்தமாக காற்றடிக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் எவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு எனக்கு தெரில. வெளியில் நிற்கவே முடியல. நானே ஃபோனை பிடிச்சிட்டு ஆடி தான் நின்றுட்டு எடுத்துகிட்டு இருக்குது. ஏன்னா பக்கத்தில் பெரிய மரங்கள் எதுவுமே இல்லாததுனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. கடலோரத்தில் இப்படி தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சென்னை ஈசிஆரில் பீச் பக்கத்தில் இப்படி தான் இருக்குது. காலையில் டைமில் நீங்கள் இது எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. காலையில் 7 மணி டைமில் இந்த மாதிரி தான் பீச்சில் காற்றடிச்சிட்டு இருக்குது. எந்த ஒரு ரொம்ப பாதிப்பு ஒன்றுமே கிடையாத அந்த டிட்வா புயல் இதை தாண்டி போயிடணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் பீச் ஓரமாக நாங்கள் புது வீட்டுக்கு தாமசத்துக்கு வந்து ஒரு 5 மாதம்தான் ஆகுது. இதுக்கப்புறம் இவ்வளோ மாதத்தில் டெய்லியுமே நான் அந்த பீச்சை பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு கடல் ஒரு ஆகோஷமாக இருக்கிறது இன்றைக்கி தான் பார்க்குறேன். பார்த்தாலே பயமாக இருக்குது. பாருங்கள் மண் அடிச்சுட்டு அந்த வலை மூட்டை வச்சுக்கிறதெல்லாம் மூடி வச்சுருக்குது. நைட்டுக்கு தண்ணி எந்த அளவுக்கு கரையில் ஏறி வந்துச்சுன்னு தெரியல. ஏன்னா அவங்க எவ்வளோ தூரம் பயந்துட்டு இந்த போட்டை எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்குறேன். என்னோடய செடியெல்லாம் பாருங்கள். அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமான்னு தெரியல. ஒரு 4-5 நாளாக என் செடியெல்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த புயல் வரப்போவதோட அறிகுறியாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் எடுக்குது போல். அவங்க எல்லாமே நாசமாகி போயிட்டு இருந்தது. எனக்கு அது தெரியல. ஏன் இப்படி ஆகுதுன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். இப்போ தான் தெரியுது இது எவ்வளோ பாதிப்பு. நம்மளோட கடலோரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீடுங்களுக்கானும் செடிங்களுக்கு போல் இவ்வளோ பாதிப்பு இருக்குன்னா அது நம்ம மனுஷனுங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கடந்து போகணும் கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிறேன். எல்லோரும் ப்ரேயர் பண்ணுங்கள். எல்லோரும் சேஃபாக இருங்க. ஏன்னா காற்று ரொம்ப அதிகமாக காற்றடிக்குது. நேற்றுக்கு நைட்டு கூட வெளியில் நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி தான் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி தான் முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே இருந்துட்டு நான் டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா கூட அப்பப்போ நான் வெளியில் பார்க்குறேன். பாருங்கள் எங்களோட வீட்டில் ஹாலில் இருந்துட்டு பார்த்தா கூட எனக்கு இந்த வியூ தான் வருது. கடல் எப்படி ஆகோஷமாக அடிக்குது நீங்களே பாருங்கள். அப்பப்போ லைட்டாக மழை பெய்யுது. ஆனால் மழை நிற்கிது. காற்று விடாமல் அடிச்சுட்டே தான் இருக்குது. அப்பப்போ ரொம்ப ஹையாக காற்றடிக்குது. அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் சேஃபாக இருங்க. நான் பீச் ஓரத்தில் இருக்கிறதுனால இங்கே உள்ள சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இது நான் தூங்கி எழுந்திரிச்சப்போ மாடியில் என்னோட செடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அப்போ தான் இதை பார்த்தேன். பாருங்கள் அந்த தென்னை மரம்லாம் காற்றுல எப்படி அடிச்சு பிடிச்சிருக்கீங்க. துணி காயப்படுற கொடியெல்லாம் அப்படி அடிச்சுட்டு இருந்துச்சு காற்றுல போய். அதனால் என்ன எனக்கு நான் இந்த மாதிரி முதலையாக பார்க்குறேன். கேள்விதான் பட்டிருக்கேன், டிவியில் தான் பார்த்துருக்கேன் புயல் வந்திருக்கு அப்படி இப்படின்னுலாம் சொல்லிட்டு. ஆனால் இப்போ நேரடியாக பக்கத்தில் கிட்டே உட்காந்து பார்க்கும்போது ஐயோடா அப்படின்னு இருக்குது. எல்லோரும் பத்திரமா இருங்க, சேஃபாக இருக்கேன். யாருக்கும் இந்த அடிக்க முடியாமல் புயல் கடந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வேண்டிக்கோங்க. நாங்களும் பத்திரமா இருக்க பார்க்குறோம். என்ன சொல்கிறது, அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த புயலோட வீடியோஸ்